ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 2 பொருளை மட்டும் வச்சு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மனண்ட்டாக உங்கள் முடியை கருமையாகவே மாற்றிடும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை வெறும் அரை மணி நேரம் மட்டும் உங்கள் முடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். 100க்கு 200% உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம். நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி இரும்பு கடாயை தான் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இதில் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 பேக்கெட் காஃபி பவுடர் நான் எடுத்துக்கிறேன். சன்ரைஸில் 2 ரூபா பேக்கெட்டில் 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும், அதுதான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இந்த 5 பேக்கெட்டும் 5 ஸ்பூன் அளவு, சரிங்களா? இப்போ இந்த 5 பேக்கெட்டையும் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்று நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 4. நான் கொஞ்சம் கூட இரும்பு கடாயில் ஈரம் இருக்கக்கூடாது. ஏன்னா காஃபி பவுடர் அப்படியே கொட்டிக்கும் இல்லையா, அதனால நான் ஈரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 5 பாக்கெட்டையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த காஃபி பவுடர் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே நம்ம அடுப்பில் வைக்க போகிறோங்க. இப்போ நம்ம இரும்பு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கொஞ்சம் அடி பிடிக்க தான் செய்யும். அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீட் பட்டால் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி தெரியும். மெல்ட் ஆனால் ஆகட்டும், அதனால் ஒன்றுமே இல்லை. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஈரப்பதம் வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 5 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணோம். அதுக்கு தகுந்தது மாதிரி இப்போ 5 ஸ்பூன் அளவுக்கு இதில் முக்கியமான ஒரு பொருள், அது என்னென்னா டீத்தூள். அதே 5 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. 3, 4, 5 எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டுக்கலாம். இந்த டீத்தூளும் காஃபி பவுடரும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி பிடிக்க தான் செய்யும், அதனால் ஒன்றும் இல்லை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு பிளாக் கலரில் வர மாதிரி இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி கட்டியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டி ஆக தான் செய்யும். நல்லா கருப்பாக மாறட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா இப்படி இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இந்த கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இது நமக்கு எந்த அளவுக்கு முடியை பிளாக்காக மாற்றி கொடுக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே இதை ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லார் வீட்லேயும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. காஃபி பவுடரும் டீத்தூளும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய பொருள் தான். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, உண்மையாகவே நம்ம முடியை நல்லா கலராக மாற்றி கொடுக்கும். ஒயிட் ஹேர்லாம் சூப்பராக மாறுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹேர் டை நீங்கள் ரெடி பண்ணிக்கவும் மாட்டீங்க, ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இந்த ஹேர் டையை வந்து இப்போலாம் சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து கிரே ஹேர் வந்துடுது. அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப அதாவது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. நமக்கு வெள்ளை முடி இருக்குது, கூச்சப்படுறாங்க. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்க கூட இந்த டையை வந்து அப்ளை பண்ணலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நார்மலாக அவங்க முடி வந்து பிளாக்காகவே தெரியும். நாளடைவில் பிளாக்காகவே ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்படக்கூடாது. இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி உருண்டு திரண்டு வந்துருச்சு பாருங்கள். தெரியுதான்னு தெரில பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நம்ம எந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம், பிசு பிசுன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். சவுண்டு கேட்குதுங்களா? கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். எனக்கு கையில் தொட்டால் தான் எப்படி உடையுது பாருங்கள். இப்போ நம்ம இது இப்படியே வந்து பயன்படுத்த முடியாது. இதை நம்ம நைஸாக பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்காவது கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக ரெடி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 2-3 சுற்று சுற்றியாச்சு. நம்ம உடனே திறந்திங்கன்னா அப்படி எல்லாமே வெளியில் வந்துடும் பொடியெல்லாம். அதனால் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம திறக்கலாம். ஏன்னா அந்த பவுடர் எல்லாமே அப்படியே வெளியில் வந்துடும். தெரியுதா பாருங்கள், அப்படி புகை மாதிரி வருது பாருங்கள். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திறந்துக்கலாம். எப்படி போகுது பாருங்கள். எப்படி நமக்கு அரைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி பயங்கர சாஃப்டாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் நம்ம கண்டிப்பாக இதை வந்து சலிச்சுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி பொல இருக்கு. கை பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. கையில் டஸ்டிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக. இந்த பொடியை ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஹேர் டை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கழட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம சலிக்கணும். சலிக்காமல் பயன்படுத்தாதீங்க. சூப்பராக நமக்கு சளிப்பட்டு வந்துருச்சு பாருங்கள். இதில் ஏதோ 1-2 கொஞ்சம் கிடக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கூட இல்லை, ஏன்னா எந்த திப்பி இருந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் சளிச்சிக்க சொன்னேன். நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கோம். அதான் மெயின். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த டை பொடியை வந்து எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்படி ஊதுனா பறந்துருங்க. அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பவுல்லே எந்த அளவுக்கு ஒட்டுது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் எந்த விதமான ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். நார்மலாக செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது கூடவே இன்னொரு ஆயிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கடுகு ஆயில். இப்போ 2 விதமான ஆயில் வந்து நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அதனால் நம்ம 2 விதமாக இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையான ஹேர் டைங்க. நீங்களே அசந்தே போயிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இது நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து கருன்னு மாற்றி தர மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா ஹேர் டையை விட இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம முடியில் சாயம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட் 2 இன்க்ரீடியன்ட்டை மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி பவுடரும் சரி, டிகாஷனும் அதாவது டீ தூளும் சரி, செம்மையாக நமக்கு ரிசல்ட் தரும். அது 2மே ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிட்டா. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க. ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நேச்சுரல் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிங்கனாலே இதை அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஹேரில் வச்சுருந்தா போதும். டோட்டல் முடியும் கருகருன்னு மாறிடுங்க. நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் சொல்லலாம், எல்லா ஹேர் டை மாதிரி தானே இதுவும் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லைங்க. இது வந்து ஒரு 2 பொருளை மட்டும் வச்சு சூப்பராக நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம். செம்மையான ஹேர் டை. சான்ஸே இல்லைங்க. இதை நான் வார்த்தையால் சொல்கிறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய ஹேர் டையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நாளடைவில், அதாவது ரொம்ப நாட்கள்லாம் தேவையே இல்லை. குறைஞ்சது ஒரு 10 டேஸ் மட்டும் இதை ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடி எல்லாமே கருகருனே மாறிடும். கண்டிப்பாக மாறிடுங்க. அந்தளவுக்கு உங்கள் முடி வெள்ளை முடியில் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி தர அளவுக்கு இந்த 2 பொருளுமே நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குட்டு. எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் பாருங்கள். எவ்வளோ மினுமினுப்பாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஷைனிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், செமையான ஹேர் டைங்க. சூப்பராக இருக்குது. உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். பாருங்கள், சே செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி போட்டு அலம்பினா கூட போகாது. அதேமாரி நீங்கள் வாஷ் பண்ணும்பொழுது ஒரு நேச்சுரல் ஹேர் டை போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது முக்கியமாக செம்பருத்தி இலைகள் இருக்குன்னா அதை நல்லா உங்கள் முடியை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிக்கு ரொம்ப நல்லது. உங்கள் டை வந்து போகவே போகாது. சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த ஹேர் டையை என்னுடைய வெள்ளை முடியில் அங்கங்கே டச்சப் பண்ணியும் காட்ட போகிறேன். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறதில்ல, என்னுடைய வெள்ளை முடியில் மட்டும் நான் டச்சப் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டையை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி தீந்து போன மஸ்காரா ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷை தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ்ஷில் தான் நான் எடுத்து அங்கங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். வெள்ளை முடிகள் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே தான் நான் அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேன். ஆல்ரெடி இது நான் மார்னிங் டயத்தில் இதை வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எதுக்குன்னா வெளியில் போகிறதுனால இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேரை வந்து பிளாக் ஆக்கணும் அப்படின்ட்டு நான் டக்குன்னு அவசரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக நான் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு மட்டும் தனியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடியை வந்து நல்ல கருமையாக வச்சுக்கும். நம்மளுக்கு வெள்ளை முடி இருக்குது அப்படின்றதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக பிளாக்காக மாற்றிடும். நான் அப்ளை பண்ண என்னுடைய கன்னத்துக்கு ஓரத்தில் இருக்க நரை முடிகள்லாம் எப்படி வந்து கவர் பண்ணுது பாருங்கள். கவர் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் ரெகுலராக 10 டேஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடியோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும். எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட இதை வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஆயில் இல்லாத ஹேரில் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தேவையான இடத்துல, அதாவது வெள்ளை முடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் அந்த கலர் வந்து உங்கள் ஹேர்லேயே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நரைமுடிகளை அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சூப்பராக மாற்றிடும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி. கண்டிப்பாக இந்த ஹேர் டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.